மண்ணை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த கார்பன் கண்டென்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா எப்படி வந்துட்டு இப்போ குதிக்குதோ அதே மாதிரிதான் வந்துட்டு கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கறத. ஒரு மண்ணுல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த மண்ணுக்கான நுண்ணுயிர் பெருக்கமா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் கரெக்டா வந்து நடக்கும். எப்பவுமே நம்ம வந்துட்டு எப்படி தலைச்சத்துக்காக வந்துட்டு நம்ம சன்னம்பு டேன்சான்னு சொல்லக்கூடிய அந்த சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரி வந்து பலதானியங்கள் இதெல்லாம் போடுறோமோ அது வந்துட்டு மண்ணுல இருக்கிற நைட்ரஜனை வந்துட்டு உங்களுக்கு காத்துல இருக்கிறத மண்ணுக்கு நிலநிறுத்தி கொடுக்குதோ அதே மாதிரி கார்பன் கண்டென்ட் அதாவது கரிம சத்து வந்து மண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இருந்தாதான் வந்து நுண்ணுயிர்களோட பெருக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ இந்த கார்பன் கண்டென்ட்டை மண்ணில் இயற்கையாவே அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான ஈடுபொருட்கள் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, தென்னை மட்டை இருக்குல்ல, காஞ்சி போன தென்னை மட்டையை எப்பவுமே வந்து மக்க வச்சு போடுறாங்க. அது வந்துட்டு செல்லுலோஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அதுல வந்து என்னன்னா இப்போ நாங்கள் வெர்மி கம்போஸ்ட்கோ எதுக்கோ போடும்போது அந்த தென்னை மட்டையோட இதுல வந்து அதிகமான வந்துட்டு நீங்க மண்ணுல போட்டு முக்கி இது பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல கரிம சத்து அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தேக்கு மர இலை இருக்குல்ல, இதே மாதிரி சில மரங்களோட இலைகள் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து கரிம சத்து வந்து அதிகமா கிடைக்கும். தென்னை மரத்து இலையை வச்சு நாங்க வந்து கம்போஸ்ட் மேக் பண்ணும்போது போட போகும்போது எங்க மேம் சொன்னாங்க இந்த மாதிரி இதுல வந்து அதிகமா வந்துட்டு கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த மைக்ரோப்ஸ் வந்து கரெக்டா ஆக்டிவா இருக்காது. ஏன்னா ஒரு மண்ணுக்கு எப்போ கார்பனும் நைட்ரஜனும் கரெக்டா இருக்கும், அதாவது கரிமச்சத்தும் தலைச்சத்தும் கரெக்டா இருக்கும், அப்பதான் அந்த நுண்ணுயிர்களால கரெக்டா வந்து அதோட வேலையை வந்து சரியா செய்ய முடியும். இதே மாதிரி என்னென்ன தாவரங்கள்ல வந்துட்டு இந்த கரிமச்சத்து அதிகமா இருக்கு அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.